ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பைடர்மேன் 4 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த ப்ராஜெக்டை இப்போ வரைக்குமே வந்து மார்வலா சோனியான்னு சொல்லி போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து கடைசியில் மார்வல் வந்து போங்கடா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சோனி கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ சோனி வந்து இப்போ மல்டிவர்ஸ் கான்செப்ட் லெவலில் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா எதையாவது நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே வந்து அப்பாடா அப்படின்னு இருக்கிறாங்க. ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 ஜூலையில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டேட் மட்டும் இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூலை 2 வரலாம் அப்படின்னு, ஒரு சிலர் வந்து ஜூலை 27 வரலான்றாங்க. ஸோ நம்ம டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம், ஜூலை கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப நன்றின்ற மாதிரி இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து லீக் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. டாம் ஹாலண்ட் அப்சல்யூட்லி ஹீரோ. ஸோ வந்துடுவாங்க. ஜெண்டயா அவங்க எம்ஜே அவங்களும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஜாக்கப் பேல்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டு நெட் அப்படின்ற ஒரு கேரக்டரில். ஸோ அவருமே வந்துடுவான்ற சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோகன் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனா யாருன்னு தெரியும், ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனான்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோகனுமே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ ஆண்ட்டுமே வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஹோலாண்டு அந்த ஹோம் சீரிஸ் இருக்குல்லையா, அவங்களோட ஆண்ட்டுமே வந்து வருவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக மாட்டாங்க. மேபி அனதர் மல்டிவர்ஸ் கான்செப்ட் லெவலில் ஒரு டாபி மேக்யூர் அந்த ஸ்பைடர்மேனோட ஒரு ஆண்ட்டுமே வந்தால் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு ஆண்ட்மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து இவர் எமோஷன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோரி லைன் போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா நோவே ஹோமுக்கு அப்புறம் பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயமே வந்து எங்கிட்ட சோனி தரப்புலையும் சரி மார்வல் சரி, ஸோ எங்கிட்டுமே வந்து பெரிய லெவலில் வந்து பெருசாக எதுவுமே காட்டிக்கல. பட் ஆனால் வந்து வெனம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா லெட் பி த கார்னேஜில் வந்து கடைசியாக டாம் ஹாலண்டை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஃபிக்ஸ் ஆகிட்டோம், வெனமுக்கும் டாம் ஹாலண்டுக்கும் மிகப்பெரிய சண்டை இருக்குடா, இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெனம் 3ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. ஏடா அவனுக்கும் இருக்கிற சிம்பியாட் வந்து எப்படா இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த சிம்பியாட்டுக்கும் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வெனம் 3 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிம்பியாட்டுக்கும் டாம் ஹாலண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். டேய் சோனி என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க, இதுக்கு தாண்டா மார்வல் வந்து அப்போவே ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போனாங்க நோவே ஹோமில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடனா வெனம் 3ன்னு சொல்லி வேற அந்த சிம்பியாட்டை வேற எங்கேயோ வச்சு ஸ்டோரி லைனை போய் மாற்றி மறுபடியும் எதுக்குடா டாம் ஹாலண்டோட சொருவுறீங்கன்ற மாதிரி, இல்லை ஏம்ல எப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி சீரியஸாக ரொம்ப சோனி போட்டு சித்திரவதை படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டோரி லைனப் வந்து மல்டிவர்சல் கான்செப்டில், அந்த மல்டிவர்சல் கான்செப்டில் வந்து பீட்டர் பார்க்கர் தான் வந்து இது பண்ண போகிறாங்க. பட் மேபி பீட்டர் பார்க்கர் வந்து வேற ஒரு ஸ்பைடர்மேனாக மாறுறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா வெனம் இங்கிட்டுன்ற ஒரு உள்ள வரது அப்படின்றதுனால அதுக்கு ஒரு அடிஷனாக வந்து ஸ்கிரிப்டை வந்து பெருசுப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் இஃப் வெனம் அதுக்கப்புறம் வந்து டாம் ஹாலண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போகும்போது ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு டாபி மேக்யூரும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் ரிட்டன் உள்ளே வந்துட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைல்ஸ் மொரால்ஸும் வராங்க, குவென் ஸ்பைடர்மேன் வராங்க, அப்புறம் வந்து மிகுல்வோ ஹரா வராரு அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ தனியாக பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்தாங்க அப்படின்னா எப்படா இப்படி ஒரு மல்டி லெவல் கான்செப்டில் வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்கடா சோனி அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மார்வல் ரைட்ஸ் கொடுத்தது ரொம்ப தப்புங்க சீரியஸாக. ஏன்னா மார்வல் சொன்ன மாதிரி ஒரு கிரவுண்டட் பேஸ்லேயே வந்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூம் ஸ்டேக்கும் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது சீக்ரெட் வாருக்கும் நடுவில் தான் வந்து வரப்போன்ற கன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சிச்சு. ஸோ அப்போ சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் எப்படி அடுத்த ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எதுவுமே வந்து பேசிக்கல, லீக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு. பொறுத்தன்னா பார்க்கணும். நல்லபடியாக மட்டும் முடிச்சு கொடுங்கடா, ஹோம் சீரிஸ் மாதிரி நல்லா தரமாக எடுத்து கொடுங்க, அதுவே போதும். ஜான் வாட்ஸ் வேறு வந்து அதில் எதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு. உல்ஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முழுக்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து மார்வல் நான் அப்ரோச் பண்ணப்போ இல்லை நான் இப்போதைக்கு இதை பண்ணுறேன், ஃபியூச்சருக்கு வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜான் வாட்ஸ் ஓப்பனாக சொல்லிட்டாப்போ அதுவே தனியாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஸோ ஜான் வாட்ஸ் இல்லை அப்போ வேறு ஒருத்தர் தான் இருக்க போகிறான்ற பட்சத்தில் ஆமி பாஸ்கல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆமி பாஸ்கலுமே வந்து ஒரு ஸ்டோரி லைனை சொல்லியிருக்காப்லையா, பட் அதுதான் வந்து ஸ்கிரிப்டாக டெவலப் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் செய்யவில்லை. எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, ரிலீஸ் டேட் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சந்திக்கிறேன். Until then, வணக்கம்.